வணக்கம். இது காலரதம் தமிழ் தொலைக்காட்சி. நான் வாசுராமுதுரை. C# தமிழில் என்ற இந்த வீடியோ தொடரில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது ஃபார் லூப் அப்படிங்கிறது. ஒரு இட்ரேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ரேஷன் ஸ்ட்ரக்சர்னால் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது இட்ரேஷன் ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து நம்ம நார்மலாக ஹலோ அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும்னா என்ன செய்யலாம்? console.writeLine ஹலோ அப்படின்னு கொடுக்கலாம். 4 தடவை பண்ணணும்னா என்ன செய்யலாம்? console.writeLine ஹலோ 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 4 தடவை போடலாம். அப்படி இல்லை console.writeLine ஹலோ console.writeLine ஹலோ console.writeLine ஹலோன்னு 4 தடவை அதே ஸ்டேட்மெண்ட்டாக போடலாம். பட் ஓகே, உங்களுக்கு வந்து அதை நிறையா தடவை செய்யணும், இல்லை ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து திருப்பி திருப்பி செயல்படுத்தணும் அப்படின்னா அப்போ வந்து இட்ரேஷன் ஸ்ட்ரக்சர் இஸ் கோயிங் டு பி மோர் யூஸ்ஃபுல். ஓகே, இதுக்கு வந்து 2 வகையான இட்ரேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒன்று வந்து கண்டிஷன் பேஸ்டு, இன்னொன்று வந்து நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் பேஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் பேஸ்டுனா எனக்கு 10 தடவை தான் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபார் லூப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம அப்படிங்கிற ஒரு ஐட்ரேட்டர் அதில் யூஸ் பண்ணுவோம். அதிலேருந்து வி ஆர் கோயிங் டு ஹேவ் எவ்வளோ வரைக்கும் போகணும் அப்படிங்கிறத ஆரம்பத்திலேயே ஸ்பெசிஃபை பண்ணிவிடுவோம். ஒவ்வொரு தடவையும் அது எவ்வளோ தடவை எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகணுங்கிறதையும் ஸ்பெசிஃபை பண்ணிவிடுவோம். இது வந்து ஃபார் லூப். இன்னொன்று இருக்குது ஒயில் லூப்னு ஒன்று இருக்குது. அதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிஷன் எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் வர வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம லைஃப்பில் நிறையா விஷயங்கள் அதேமாதிரி வந்து கண்டிஷன் பேஸ்டும் இருக்குது, நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் பேஸ்டும் இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் பேஸ்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நார்மலாக ஒரு கிரவுண்டில் வந்து லேப் போகிறோம் அப்படின்னா 2 வகையாக செய்யலாம். ஒன்று வந்து டயர்டாகிற வரைக்கும் போகிறது அப்படின்னு, ஒரு அந்த கிரவுண்டை வந்து சுற்றி வந்துட்டுருக்கோம். நம்ம வந்து 5வது ரவுண்டில் டயர்ட் ஆகுமா 4வது ரவுண்டில் டயர்ட் ஆகுமா அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது, ஸ்டெமினாவை பொறுத்தது இல்லைங்களா. ஸோ அது வந்து கண்டிஷன் பேஸ்டு ஐட்ரேஷன். இப்போ வந்து ஃபிசிக்கல் டைரக்டரோ இல்லை கோச்சோ இல்லை நம்மளாவே முடிவு பண்ணிவிட்டு 5 ரவுண்டு போகணும் அப்படின்னா அது டயர்ட் ஆகுதோ ஆகலையோ நம்ம 5 ரவுண்டு அடிச்சாகணும் இல்லைங்களா. ஸோ அந்த 5 ரவுண்டுங்கிறது தான் கண்டிஷன். அங்கே நம்பர் ஆஃப் இட்ரேஷன் இஸ் டிஃபைன்டு ஓவர் தேர். ஓகே, இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்? நம்ம we are going to see how that for loop is getting constructed. for loop எப்படி தயார் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம எழுதி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். for loop வந்து இங்கே சி படித்தவங்களுக்கு இதில் பெரிய வேறுபாடே இருக்காது, வித்தியாசமாகவே தெரியாது. இங்கே வந்து நீங்கள் வந்து ஃபார் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எழுத போகிறீங்க. ஃபார் ப்ராக்கெட் ஓப்பன், அதுக்குள்ளே வந்து 3 ஆர்குமெண்ட் கொடுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, எது வந்து அந்த ஐட்ரேட்டிங் கவுண்டர் இங்கே வந்து i = 0 அப்படின்னு ஐ தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பொதுவாக கன்வென்ஷனலாக அந்த இட்ரேட்டருக்காக நம்ம வந்து ஐன்னு கொடுக்குறோம். யூ கேன் கிவ் எனி வேல்யூ ஓவர் தர். ஃபார் int x = 0ன்னு கூட கொடுக்கலாம். நீங்கள் i = 0 அப்படின்னு கொடுக்கணும். இங்கே வந்து int iங்கிறது இங்கேயே நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ சீலெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு, சில கம்பைலர்ஸில் மேலே டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே கீழே வந்து i = 0ன்னு கொடுக்க வேண்டியிருக்கும். இங்கே வந்து டைரெக்டாக இங்கேயே கொடுத்துக்கலாம். ஜாவாவில், C++ல், சீலெல்லாம் அது ஒரு அட்வான்டேஜ். இங்கே வந்து i <5 அப்படின்னு கொடுத்துட்டேன். i++. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் வந்து i0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கும், உள்ளே வந்துடும். நம்ம என்ன ஒர்க்கு செய்ய சொல்ல போகிறோமோ அதை வந்து செய்யும். திருப்பி மேலே போகும்போது இங்கே i = 0ங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை தடவை தான் பார்க்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, நேராக போய் இந்த இன்க்ரிமெண்ட் i++ அப்படின்னா இன்க்ரிமெண்டல் ஆப்ரேட்டர், ++ங்கிறது வந்து இன்க்ரிமெண்டல் ஆப்ரேட்டர். அது என்ன செய்யும் கேட்டால் ஐனுடைய வேல்யூவை ஒரு by 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கும். இப்போ 2 நடந்ததுன்னா 3 ஆகும், 3 நடந்ததுன்னா 4 ஆகும். இப்போ 0ன்னு இருக்கிறதுனால இட் இஸ் கோயிங் டு பிகம் 1 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த கண்டிஷனை செக் பண்ணும். i <5 அப்படின்னு செக் பண்ணுது. இப்போ வந்து 1ன்னு இருக்கிறதுனால i <5, ஸோ இட் கம்ஸ் ஹியர். இங்கே வந்து we are going to print the i. இப்போ அந்த ஐயோட வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் 0, செகண்ட் டைம் 1, தேர்ட் டைம் 2, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 4ஓட ஸ்டாப் ஆகிடுது. இங்கே i ≤ 5னா 5 வரைக்கும் போகும். ஓகே, ஸோ தட் இஸ் த வே இட் ஹேப்பன்ஸ். இங்கே வந்து நான் வேறு ஏதாவது இதோட பிரிண்ட் பண்ணணும். இங்கே i இல்லாமல் ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு சே ஹலோ அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம்னா 5 தடவை ஹலோன்னு மட்டும் பிரிண்ட் பண்ண போகிறது. இந்த ஐ அப்படிங்கிறது இங்கே உள்ளே யூஸ் பண்ணியே ஆகணும்னு அவசியம் கிடையாது.
5 தடவை கவுண்டருக்கு தான். சில நேரங்களில் நம்மளுடைய அட்வான்டேஜுக்கு, நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்கு அந்த ஐயை நம்ம வந்து இங்கே பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, how we are going to write the program is our based on our requirement. இங்கே வந்து 0 1 2 3ன்னு சைடில் ஐயை கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அதுக்கு அடுத்து கொஞ்சம் இதை யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷனாக மாற்றுவோம். இங்கே வந்து I ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டேன். I less than or equal to 20ன்னு கொடுக்க போகிறேன். ஓகே, இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், I ப்ளஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, I ப்ளஸுக்கு பக்கத்தில் ஜஸ்ட் எக்ஸுங்கிற ஒரு சிம்பிளை பிரிண்ட் பண்ணுறேன். ரன் பண்ணிங்கன்னா 1x 2x 3x 4x 5x அப்படின்னு வருதா. 1 × 2 × 3 × மாதிரி இருக்குது. இதுக்கப்புறமா இங்கே வந்து ஐ எம் கோயிங் டு சே +5 அப்படிங்கிற ஒரு நியூமரிக்கல் கான்ஸ்டண்ட்டை கொடுத்துட்றேன். இப்போ ரன் பண்ணிங்கன்னா 1 × 5 2 × 5 3 × 5ன்னு இருக்குது. அதுக்கப்புறமா ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு சே ப்ளஸ் ஈக்குவல் டு, இப்போயும் ரன் பண்ணி பார்க்குறோம், 1 × 5 ஈக்குவல் டு. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் பிரிண்டிங் தோஸ் வேல்யூஸ். இங்கே தான் ஆக்சுவலாக நம்ம மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூவை போட போகிறோம். I × 5 அப்படின்னு கொடுத்துட்றேன், ப்ராக்கெட் க்ளோஸ். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். இந்த பெருக்கல் வாய்ப்பாடு நமக்கு அப்படியே முழுக்க வந்துருச்சுங்களா. ஸோ திஸ் இஸ் த வே இன் விச் வி கேன் யூஸ் தட் ஃபார் லூப். ஓகே, இதேமாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ரைட் அனதர் ப்ரோக்ராம் வித் த ஃபார் லூப். இப்போ வந்து ஃபேக்டோரியல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபேக்டோரியல் அப்படின்னா நம்ம கொடுக்குற எண்ணினுடைய எண்ணிலிருந்து ஆரம்பித்து, இப்போ 5 அப்படின்னு எண் கொடுத்தோம்னா 1 × 2 × 3 × 4 × 5, அப்படி இல்லைன்னா 5 × 4 × 3 × 2 × 1. இதுதான் வந்து அதனுடைய ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ அந்த ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஐ எம் கோயிங் டு ஹேவ் int n அப்படின்னு ஒரு நம்பர் வாங்கிக்க போகிறேன். அதோட ஃபேக்டோரியல் எஃப்னு கண்டுபிடிக்க போகிறேன். இது 2 தான் எனக்கு வேணும். இங்கே வந்து console டாட் ரைட் லைன் ரைட் என்டர் எ நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஓகே, இங்கே n ஈக்குவல் டு int டாட் பார்ஸ் console டாட் ரீட் லைன். இப்போ கொடுத்துட்டோம். இந்த f ஈக்குவல் டு 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு f ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கிறேன். ஃபார் int I ஈக்குவல் டு 1, I less than or equal to n, I ++. அது நம்ம கொடுக்குற எண் வரைக்கும், 1லேருந்து அந்த எண் வரைக்கும் வரணும். ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ண போகிறேன்னா f ஈக்குவல் டு f × I அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே வந்து வாட் we are going to do is console டாட் ரைட் லைன் டாலர் ஃபேக்டோரியல் ஆஃப் n இஸ் f அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்குறேன் இந்த ப்ரோக்ராமை. பார்த்தோம்னா இப்போ வந்து 5 அப்படின்னு கொடுத்தோம்னா ஃபேக்டோரியல் ஆஃப் 5 is 120. 1 × 2 2, 2 × 3 6, 6 × 4 24, 24 × 5 120. We are getting the right answer here. Okay, so this is the way of writing that for loop. இதில் வந்து சமயத்தில் ஃபாரில் வந்து பிரேக் பண்ணிவிட்டு வெளியில் வருவோம். ஒரு கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷனில் பிரேக் பண்ணிவிட்டு வெளியில் வருவோம். அந்த பிரேக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எப்படி இங்கே யூஸ் பண்ண போகிறோம். பிரேக் இதில் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. சுவிட்ச் கேஸில் வந்து பிரேக் பண்ணுறோம். ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சதுக்கப்புறமா இட் பிரேக்ஸ் அண்ட் கம்ஸ் அவுட் ஆஃப் த சுவிட்ச் கேஸ் பிளாக். ஸோ அதே மாதிரி இங்கே ஃபார் லூப் பிளாக்கை பிரேக் பண்ணுறதுக்காக we are going to use it. ஸோ தட் சேம் ப்ரோக்ராம் இங்கே n வரைக்கும் வாங்கிடுறேன். whether the number is a prime number or not. prime number அப்படின்னா பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றையும் அதே எண்ணாயும் தவிர வேறு எந்த எண்ணாலையும் வகுப்படாத எண்கள் வந்து பகா எண்கள் ஆர் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ரிசல்ட் ஈக்குவல் டு இன்ட் ரிசல்ட் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே ஃபார் I is equal to
எல்லா நம்பரும் 1ஆல் டிவைட் ஆகிடும், அதனால் 2லேருந்து பார்க்க போகிறேன். எல்லா நம்பரும் அதே நம்பரால் டிவைட் ஆகும், அதனால் அதுக்கு மொதல் நம்பர் வரைக்கும் பார்த்தா போகிறோம். இங்கே வந்து நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் n மாடுலஸ் i, இந்த மாடுலஸ் அப்படிங்கிறது வந்து ரிமைண்டரை கொடுக்கும். ரிமைண்டர் 0வாக இருந்தால் தான் அது வந்து சரியான முறையில் வகுப்பட்டிருக்கு, முழுமையாக வகுப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ n மாடுலஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we are going to say result equal to 1ன்னு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு I am going to say break. அதாவது ஏதாவது ஒரு எண்ணால் வகுப்பட்டுடுச்சுன்னா அதுக்கு மேலே செக் பண்ண வேண்டாம், பிரேக் ஆகிட்டு வெளியில் வந்துடணும். இப்போ பிரேக் ஆகிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒன்று உள்ளே போயிருந்ததுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கும், ரிசல்ட் வந்து 1ன்னு ஆயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ரிசல்ட் முன்னாடி கொடுத்த 0ன்னு இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், இஃப் ரிசல்ட் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா I am going to say console dot write line dollar n is prime. Else dollar n is not a prime. இப்போ கொடுத்துட்டோம். இதில் வந்து இங்கே இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் நம்ம வந்து இஃப்க்குள்ளார ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் இருக்குது அப்படின்னா இந்த கர்லி பிராக்கெட்ஸ் நம்ம போட வேண்டிய, இந்த பிளாக் போட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அது போடுவது நல்லது. நாளை பின்ன வேறு ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னு போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அங்கே ஆட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா அப்போ வந்து கர்லி பிராக்கெட்ஸ் உட்காந்து போட்டுட்ருக்கிறதுக்கு பதில் இஃப் யூ ஆர் கோயிங் டு புட் இட் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ யூ கேன் ஹேவ் தட். ஓகே, தட் நார்மலாக சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் அதே தான் ஃபார் லூப்புக்கும். ஃபார் லூப் எல்லாத்துக்கும் கர்லி பிராக்கெட்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. இங்கே வந்து அவசியமாக போட்டாகணும். ஏன்னு கேட்டால் மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபார் லூப்புக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் இருக்குதுன்னு கேட்டால் அதுக்கு கர்லி பிராக்கெட்ஸ் அந்த பிளாக் அவசியம் இல்லை. இருந்தாலும் அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் கர்லி பிராக்கெட்ஸ் போட்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் வில் பி மோர் அட்வைசபிள் ஆர் மோர் சூட்டபிள். ஓகே, இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்பர் வந்து 7ன்னு கொடுக்குறேன். 7 இஸ் ப்ரைம். ஆமாம், 7 வந்து பகா எண் தான். இப்போ வந்து 27ன்னு கொடுக்குறேன். 9 27. ஸோ ஆக மொத்தத்தில் இது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் அ ப்ரைம் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ இது தாங்க ஃபார் லூப்பு. இது ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபார் லூப்பை வச்சு நிறையா ப்ரோக்ராம் பண்ணலாம். நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து இன்டர்வியூலெலாம் கேட்பாங்க. நீங்கள் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் பற்றி இன்ஃபர்மேஷன் உடனே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.